ஒரே மலையில் கிடைத்த 2 கற்கள், ஒன்று கடவுளாக ஆனது, மற்றொன்று மக்களால் மிதிக்கப்படும் படிக்கல்லாக ஆனது. ஏன் தெரியுமா? ஒரு வயதான சிற்பி ஒரு நாள் மலையடிவாரத்தில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு 2 அழகான கற்கள் கிடைத்தன. இவற்றிலிருந்து ஒரு அழகான சிலை உருவாக்கலாம் என்று அவர் நினைத்தார். முதலில் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு செதுக்கத் தொடங்கினார். உளியின் ஒவ்வொரு அடியும் அந்த கல்லுக்கு வலியாக இருந்தது. அந்த கல் உடனே கதறியது. தயவு செய்து என்னை விடுங்கள், இந்த வலியை என்னால் தாங்க முடியாது என்றது. அதை கேட்ட சிற்பி வருத்தப்பட்டார். அந்த கல்லை ஒரு மூலையில் வைத்துவிட்டார். பிறகு அவர் 2வது கல்லை எடுத்தார். அதையும் செதுக்கத் தொடங்கினார். அந்த கல்லுக்கும் வலி இருந்தது. ஆனால் அது அமைதியாக எல்லா அடிகளையும் தாங்கிக் கொண்டது. நாட்கள் கடந்தன. சிற்பியின் கைவண்ணத்தில் அந்த கல் ஒரு அழகான தெய்வச் சிலையாக மாறியது. அந்த சிலை ஒரு பெரிய கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மக்கள் பூமாலைகள் சூட்டி தீபாராதனை காட்டி வழிபட்டார்கள். ஆனால் வலியை தாங்க மறுத்த முதல் கல் அதே கோவிலின் வாசலில் ஒரு படிக்கல்லாக வைக்கப்பட்டது. மக்கள் தினமும் அதன் மீது நடந்தே சென்றார்கள். ஒரு நாள் அந்த படிக்கல் சிலையிடம் கேட்டது, உனக்கு மட்டும் இவ்வளவு மரியாதை, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? அப்போது அந்த சிலை அமைதியாக சொன்னது, அன்று நீ அந்த சிறு வலியை தாங்கியிருந்தால் இன்று நீயும் என்னை போல உயரத்தில் இருந்திருப்பாய். சிறு வலியை தாங்காதவர்கள் பெரிய உயரத்தை அடைய முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.